When you speak only the word of God with your mouth, உங்க வாயில தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீங்க you பேசும் release பொழுது, heaven. நீங்க பரலோகத்தை In கட்டவிழ்க்கிறீர்கள். this year, இந்த வருடம் every mountain before you உனக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு shall become மலையும் plain. சமபூமியாகும். No magic or spell can touch you. எந்த மந்திரவாதமும் பில்லிசனமும் வாய்க்காது. This is the promise of God for you. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். This year only praise. இந்த வருடம் துதி மட்டும் No தான். murmuring. எந்த முறுமுறுப்பும் No இல்லை. negative word. எந்த நெகட்டிவ் வேர்டும் இல்லை. When you start praising God, ஆண்டவரை துதிக்க you ஆரம்பிக்கும் bring பொழுது heaven to the earth. இந்த பூமியிலே பரலோகத்தை கொண்டு You வருகிறீர்கள். bring Abrahamic blessings. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை You கொண்டு will வருகிறீர்கள். multiply. நீங்க பெருகுவீங்க. Prosperity will be released. செழிப்பு உண்டாகும். This year இந்த is an வருடம் year of great blessings, riches and multiplication of all kinds of blessings. இந்த வருடம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வருடம், ஐஸ்வரியத்தின் வருடம், ஆசீர்வாதங்கள் பெருகுகிற ஒரு வருடமாக இருக்கும். How many of you want to enjoy heaven on earth in this year? இந்த வருடம் பூமியில பரலோகத்தை எத்தனை பேர் அனுபவிக்க விரும்புறீங்க? This is in your tongue. அது உங்க நாவல இருக்கு. Heaven is in your tongue. பரலோகம் உங்க நாவல When இருக்கு. the word of God is in your mouth, தேவ வார்த்தை உங்க வாயில இருக்கும் heaven பொழுது is in your mouth. பரலோகமே உங்க வாயில You இருக்குது. speak heaven. நீங்க பரலோகத்தை You பேசுகிறீர்கள். create an atmosphere of heaven. பரலோக அட்மாஸ்பியரை இந்த உலகத்துல நீங்க உருவாக்குறீங்க. Hallelujah. Hallelujah. You must decide this year, I will never speak a negative word with my mouth. நீங்க இந்த வருடம் தீர்மானிக்க வேண்டும், என்னுடைய வாயை வைத்துட்டு நான் ஒரு நெகட்டிவ் No வார்த்தை பேச negative மாட்டேன். word. எந்த நெகட்டிவ் வார்த்தையும் No இல்லை. negative word about anybody. யாரை குறித்தும் எந்த நெகட்டிவ் வேர்டும் No இல்லை. negative word about God ஆண்டவரை குறித்து or நெகட்டிவ் வேர்ட் இல்லை. yourself உங்களை குறித்தோ or your family உங்க குடும்பத்தை or குறித்தோ the church. அல்லது சபையை குறித்தோ. Hallelujah. ஹalleluya. When you speak only the word of God with your mouth, உங்க வாயில தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீங்க you பேசும் release பொழுது, heaven. நீங்க பரலோகத்தை In கட்டவிழ்க்கிறீர்கள். this year, இந்த வருடம் according to Isaiah chapter 41 verse 14 and 15, ஏசாயா 41 அதிகாரம் 14 15 because God has held his right hand with your right hand, ஆண்டவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறபடியால் every mountain shall be broken to pieces, it will become as chaff. ஒவ்வொரு மலையும் சாம்பலாக போய்விடும், உடைந்து போய்விடும். Hallelujah. Hallelujah. This is the promise of God for you. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். Oh உங்களுக்கு. Zerubbabel, ஓய் ஜெருபாபேலே, every mountain before you உனக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு shall மலையும் become plain. சமபூமியாகும். Zechariah chapter 4 verse 7 says, சக்கரியா 4:7 சொல்லுகிறது, oh big mountain, ஓ பெரிய மலையே, who are you? நீ யாரு? Oh problem, பிரச்சனையே, any problem, எந்த பிரச்சனை? who are you? நீ யாரு? You shall become plain before Zerubbabel, ஜெருபாபேலுக்கு முன்பதாக நீ because சமபூமியாய் he மாறுவாய். brings the capstone. அவர் தலைக்கல்லை கொண்டு வருகிறார். He will say grace to it, grace to it. கிருபை உண்டாவதாக. What does it கிருபை mean? உண்டாவதாக. அப்படி என்றால் என்ன? Praise and worship. துதி ஆராதனை. This year only praise. இந்த வருடம் துதி மட்டும் No தான். murmuring, எந்த முறுமுறுப்பும் no இல்லை. negative word, எந்த நெகட்டிவ் வேர்டும் no இல்லை. talking at somebody's back. ஒருத்தருக்கு பின்னாக பேசுவது கிடையாது. Hallelujah. When Hallelujah. you start praising God, ஆண்டவரை துதிக்க you ஆரம்பிக்கும் bring பொழுது heaven to the earth. இந்த பூமியிலே பரலோகத்தை கொண்டு You வருகிறீர்கள். bring Abrahamic blessings. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை You கொண்டு will வருகிறீர்கள். multiply. நீங்க பெருகுவீங்க. Prosperity will be released. செழிப்பு உண்டாகும். Hallelujah. Hallelujah. You will have new property. உங்களுக்கு புதிய ப்ராப்பர்ட்டீஸ் வரும். If you speak negative, you will lose your properties. நீங்க நெகட்டிவா பேசுனீங்களா உங்களுடைய சொத்தையும் நீங்க இழந்து போய் விடுவீர்கள். Doctor said like this. ஐயோ டாக்டர் எப்படி சொல்லிட்டாங்க? Doctor is an educated man. அவர் ஒரு படித்த ஒரு But மனிதன். my God ஆனா says, என் ஆண்டவர் by சொல்கிறார், Jesus' stripes you were healed. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்க You were சுகமாக்கப்பட்டீர்கள். already healed. நீங்க ஏற்கனவே If you சுகமாக்கப்பட்டீர்கள். believe the lie of the devil, you will enjoy that. நீங்க பிசாசுடைய பொய்யை நீங்க நம்புனீங்கன்னா அததான் நீங்க But if you அனுபவிப்பீங்க. believe the truth of the Lord Jesus Christ, this is the written word of God, you will enjoy health, peace, everything. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மை, எழுதப்பட்ட உண்மையை நீங்க விசுவாசித்தால் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க. This year இந்த is a வருடம் year of great blessings, riches and multiplication of all kinds of blessings. இந்த வருடம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வருடம், ஐஸ்வரியத்தின் வருடம், ஆசீர்வாதங்கள் பெருகுகிற ஒரு வருடமாக இருக்கும். That is in your tongue. அது உங்களுடைய நாவலே இருக்கிறது. Speak out. அத பேசுங்க. Speak to the mountain. மலையை பார்த்து பேசுங்க. Be removed. அகன்று போ என்று சொல்லுங்க. Every problem be removed. எல்லா பிரச்சனையும் அகன்று போ. The presence will go. பிரசன்னம் முன்பதாக போகும். And that mountain will be removed.
அந்த மலை பெயர்ந்து போகும். You must speak only the word of God. தேவ வார்த்தையை மாத்திரம் பேச You must வேண்டும். speak positive. பாசிட்டிவாக பேச வேண்டும். You must speak blessings. ஆசீர்வாதங்களை பேச வேண்டும். When you go back home today, இன்றைக்கு வீட்டுக்கு நீங்க திரும்பி போகும்போது speak good things on the way. நல்ல காரியத்தை வார்த்தைகளை Throughout பேசுங்க. the day, you speak good things. நாள் முழுவதும் நல்ல காரியங்களை பேசுங்க. Hallelujah. Hallelujah. No weapon formed against you shall prosper. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். Everything you will nullify its power. எல்லாவற்றையும் நீங்க அடக்கி You will போடுவீங்க. crush demonic power. சாத்தானுடைய வல்லமைகளை நீங்க மிதிப்பீங்க. No witchcraft can overtake you. உங்களுக்கு விரோதமாக எந்த பில்லி சூனியமும் No வாய்க்காது. magic or spell can touch you. எந்த மந்திரவாதமும் பில்லி சூனியமும் வாய்க்காது. Because you are under the presence of God. ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு You are under the Abrahamic blessings. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கீழே நீங்க You இருக்கீங்க. will enlarge. நீங்க பெருகுவீர்கள். You will move forward. நீங்க முன்னாடி நோக்கி செல்வீர்கள். Somebody shout hallelujah. சத்தமா ஹalleluya என்று சொல்லுங்க. Hallelujah. If you obey the word of the Lord, the blessings shall overtake you. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை மேற்கொள்ளும். This year you are going to enjoy because God said, I will exceedingly multiply you the blessings of God. ஹalleluya. இந்த வருடம் நீங்க அனுபவிக்க போறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. Exceeding multiplication of blessings, ஆசீர்வாதங்கள் மிகவும் திரளாக பெருகும். exceeding multiplication of prosperity, செழிப்பு மிகவும் திரளாக பெருகும். and all kind of property. எல்லா விதமான சொத்துக்களும். Hallelujah. ஹalleluya.